இதுல இருந்து கம்பல்சரி ஒரு 10 மார்க் ம். வந்துடும். இதுல கம்பல்சரி ஒரு PD இருந்து ஒரு 10 மார்க், OD இருந்து ஒரு 10 மார்க், இந்த கெவி சைடு வந்து யூசிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம்னு கேட்பாங்க சார். ஆமாப்பா. அப்போ ஓகே சார். PDயோட கான்செப்ட் படி இது என்ன ஃபார்முலா? ஆக்சுவலா PD ஆன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், சால்விங் PD ஈக்குவேஷன் யூசிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். PDயோட கான்செப்ட்ல எப்படி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டிபெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா. அப்போ இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் கம்மா டி, இங்கே வந்து எஸ்எக்ஸ்னு வருமா இன்ட்டு டிடி. நம்மளுக்கு ஓடியோட ஃபார்முலா நார்மலாக ஒரு வேரியபிள் வந்துன்னா இன்டெகிரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எஸ்டிஆர், அப்போ எஸ்டி தான் வரும். இங்கே ஒய் ஆஃப் எக்ஸ் வரும் இன்ட்டு டிஎஸ்னு வரும். கரெக்டுங்களா? டிஎஸ்ஸா டிடி? டிடி தானே? டிடி. டிடி தான் வரும். சரிங்களா? ம். சரி, இப்போ டெரிவேட்டிவ் கான்செப்ட் படி இது என்ன ஃபார்முலா அப்படின்னா டோ ஒய் பை டோ எக்ஸ் நம்ம எப்படி எழுதுறோம்னா ஒய் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா டின்னு எழுதுறோம். சரிங்களா? இதே டோ ஒய் பை டோ டின்னு வந்ததுன்னா எப்படி எழுதலாம்னா ஒய் டி ஆஃப் எக்ஸ் கமா டின்னு எழுதலாம். சரிங்களா? ம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. டோ ஒய் ஆஃப் டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்துன்னா ஒய் எக்ஸ் ஆஃப் ஏ கமா டின்னு எழுதலாம். அதே டோ ஒய் ஆஃப் டோ ஒய் பை டோ டி டி ஈக்குவல் டு 0ன்னு வந்து எப்படி எழுதலாம்? ஒய் டி ஆஃப் எக்ஸ் கமா 0ன்னு எழுதலாம். இதெல்லாம் ஒரு பேசிக் ஃபார்முலா. சரிங்களா? சரி, சார் ஒரே நிமிஷம் சார் எழுதிக்கிறேன் சார். ம். எஸ் சார். இந்த ரெண்டு ஃபார்முலா அடிஷனல் கொடுத்துக்கிறோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது என்ன ஃபார்முலா வரும் கொடுத்துக்கிறோம் பாரு. டெரிவேட்டிவாக இருந்ததுன்னா பிடியாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, அண்டு வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு இந்த ஃபார்முலா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா டேரெக்டாக என்ன கிடைக்கும்? ஓடி ஈக்குவேஷன் ஆயிடும். இது என்னவாயிருது? ஓடி ஈக்குவேஷன் ஆயிடும். டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு மாறிடுமா சார்? ஆமாம், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வரும்போது எக்ஸ் எல்லாம் ஓடிஎம் மாதிரி. ஓகேங்களா? ஓகே. சரி, ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுவோமா? எஸ் சார். So question solve. Hey, do x சாரி. y into plus 2 into do y by do t. சரிங்களா? solve dou y by dou x plus equal. So dou y by dou x equal to equal to y plus 2 dou y by dou t. So first rearrange பண்ணனும். இல்ல அப்படி எழுதுங்க. ஏன் என்ன இருக்குது? So equal to 0 வச்சுக்கலாம் சார். உங்களோட இஷ்டம், வச்சுக்கலாம். அப்படியே போட்டாலும் போடலாம். dou y by dou x minus 2 into dou y by dou t minus y equal to 0. Taking Laplace transform. Apply taking Laplace L of dou y by dou x minus 2 L of dou y by dou t minus L of y equal to L of 0, which is 0. So L of dou u by dou x வந்துட்டு du by dy by dx. dy by dx minus 2 dou u by dou t, 2 into s into u s into L of y minus y of x comma 0 minus
L of y equal to 0. dy by dx. இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துக்குது. இங்கே வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுதணும். ஆக்சுவலாக வந்து இது வந்து டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒய் பார்னு எழுதணும். ஒய் பார்ங்கிறது யாருன்னா இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குதுல்ல, இதை வந்து ஒய் பார் ஆஃப் எக்ஸ் கம்மா எஸ். சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிக்க. இந்த இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா கிளியர் ஆகிடும். நாங்கள் வரும்போது மாறும். ஓகேங்களா? புரியல சார். இல்லை, இங்கே லேப்லாஸ் போகுதுல்ல, லேப்லாஸ் போகும்போது ஒய் பாரும் மாறும். ஒய் பாரோட வேல்யூ என்ன அப்படின்னா இது இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, இதுதான் ஒய் பாரோட வேல்யூ. சரிங்களா? சார் கொஸ்டின் சால்வ் பண்ணப்போ அங்கே வந்துட்டு டியூ பை டிடி இருந்துச்சு, மேலே யூ இருந்துச்சு. ஸோ மிஸ் சால்வ் பண்ணுறப்போ டியூ பை டிஎக்ஸ்ன்னு எழுதினாங்க, ஆஃப் எக்ஸ் கமா எஸ்ன்னு எழுதினாங்க. அதான் எக்ஸ் கமா எஸ்ன்னு மாற்றிட்டாங்களே, அது மாற்றும் போது அது கேபிட்டல் லெட்டர் இது மாற்றிருப்பாங்க, இல்லை ஒய் பார்னு வச்சுக்கோ. ஒன்று கேபிட்டல் ஒய்னு வச்சிருக்காங்க. அப்படி மாற்றிக்கோ. ஸ்மால் ஒய் வந்து கேபிட்டல் ஒய் ஆகுது. கேபிட்டல் ஒய்ங்கிறது என்னது? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். கேபிட்டல் ஒய் எடுத்துக்கிறேன். ஸ்மால் எக்ஸ் கமா டி. கரெக்ட்டுங்களா? ஓகே. அதை சேஞ்ச் பண்ண லெட்டர் கொஞ்சம் இதாயிடுச்சு, அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே சார். அப்போ மாற்றும் போது இங்கே என்ன, இங்கேயும் மாற்றிக்கிங்க, இங்கேயும் மாற்றிக்கிங்க. அவ்வளோதான். கேபிட்டல் ஒய். ஓகே சார். ஒய். அப்போ இது கேபிட்டல் ஒய்யாமா, எல்லாம் போய் இது கேபிட்டல் ஒய். அப்போ இது கேபிட்டல் ஒய் மாற்றிக்கிங்க. ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இது என்ன வேல்யூ போடுறோம்? ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 2s இங்கே இருக்குது பாரு. ஒய் ஆஃப் எக்ஸ் கமா 0 6 into e power minus 3x dy by dx minus 2 into sy minus plus சார் மைனஸ் y மட்டும்தான். ஓகே ஓகே சார். இதனோட வேல்யூ இன்செட் கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் 2 into 6 e power minus 3x minus y equal to 0. கரெக்டாக மட்டும் பார்த்துக்கிட்டோம். minus 12 e power minus 3x. ஓகே சார். இப்போ வந்துட்டு அந்த dy by dx plus p of x into y equal to q of x இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க, ஐடியா கிளியர் தானே? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் e power integral p of x into dx. So integrating factor equal to e power p of s ds. E power minus integral 2s plus 1 ds. So integrating factor equal to e power minus into x. கரெக்ட்டுங்களா? s square plus s. இல்லை x dxங்க, dx. ஓகே. இங்கே ஆக்சுவலாக எக்ஸ் தான் வச்சுக்கிறாங்க, எக்ஸ்னு இருக்குது, இது எக்ஸ் தான் வச்சுக்கிறாங்க. ஏதாவது 3 வேரியபிள் வருது இல்லை, அப்போ இதை வந்து கான்ஸ்டன்ட் டைமாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இந்த வந்து வேரியபிள்னு எக்ஸ் தான் இருக்குது. அப்போ எக்ஸ்ன்னு இருக்கும்போது இது எக்ஸாக தான் வச்சுக்கிறாங்க. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் டைம். சரிங்களா? இந்த டைம் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறாங்க? கான்ஸ்டன்ட் டைமாக. கான்ஸ்டன்ட். ஸோ அது எப்போவுமே dx தான் சார் பண்ணுவோம். அவன் இங்கே எக்ஸ் தான் இருக்குது. அதாவது இங்கே என்ன டைம் இருக்குதோ அந்த டைம் வச்சு மாற்றுவோம். இப்போ dy by dxன்னு இருந்தால் மற்ற டைம் இன்னொரு வேரியபிள் வந்து அது கான்ஸ்டன்ட். கரெக்டுங்களா? ஒய்ங்கிற டைம் எக்ஸுங்கிற டைம் தவிர இன்னொரு டைம் வந்து அது வந்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஓகே சார். அப்போ e power minus of 2s plus integral 2s plus 1 into dx. அப்போ integrating factor equal to e power minus 2s plus 1 into x. அப்புறம் ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு y into e power minus of 2s plus 1 into x. சார் எக்ஸ் போடல சார் அங்கே. எங்களுக்கு எங்கேயே சொல்லுங்க, லெஃப்ட் சைடில் LHS இங்கேயா? தேங்க்யூ. equal to integral integrating factor into q of x into q of x வந்துட்டு minus 12 e power minus 3x
equal to minus 12 integral e power minus 3x e power minus 3x minus x எக்ஸெக்ஷன் போட்டுருங்க எல்லாத்தையும் ஒரே minus 2sx into dx, which is equal to minus 12 integral e power minus 4x minus 2sx into dx, minus 12 integral e power minus 2 common, அப்போ 2x, so minus 2x common, அப்போ 2 plus s. கரெக்டாமா? இன்டகிரேட் பண்ண minus 12 e power minus 2x into 2 plus s divided by minus 2 into, say yes, sin, so divided by என்ன வரும் சார்? divided by 2 into s plus 2. மைனஸ் சைனோட. அதான் சார் மைனஸ், அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 12 e power 12 by 2 e power minus 2x into s plus 2 divided by s plus 2. அப்போ 6 e power minus 2x into s plus 2 divide by s plus 2 plus a of x. இங்க y கிட்ட இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் விட்டுட்டு வரேன். y ஓட வேல்யூ என்ன இது இருக்குதுன்னா அது வந்துட்டு இப்போ டிவைட் பண்ணணும். இப்போ ஆமா 2s plus 1x இருக்குது, அதை மறந்துடுறது நான் மறந்துட்டேன் பாரு. சரி, இப்போ y equal to 6 by s plus 2. இப்போ இதை டிவைட் பண்ணுங்க. yங்கிறது என்ன ஆகும்? 6 by s plus 2. சொல்லுப்பா. அது s plus 2 கேன்சல் ஆகாது. இல்ல இங்க லெஃப்ட் சைடு இருக்குது, இல்ல லெஃப்ட் சைடு இருக்கிறது ரைட் சைடு கொண்டு வாங்க. இந்த டேர்ம் இருக்கு லெஃப்ட் சைடு. சார் அதான் சார் டிவைட் பண்றப்ப கேன்சல் ஆகும்ல. நமக்கு பவர் ஃபார்முலா அப்ளை பண்ணு. ஆன் ஆகுது a பவர் m minus n பவர் ஃபார்முலா. a பவர் m by a பவர் டிவைட் பை a பவர் n. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணு. ஆன் ஆகுது ஆகாட்டி போது பாத்துக்கலாம். ஓ, எப்பவுமே கேன்சல் ஆகாதா சார்? இல்லையா, மேக்ஸிமம் ஆகும். இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா கொடுத்துக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. நம்ம அதுக்கு நம்பர் பிளான் பண்ணி போட்டுக்கலாம். ஒருவேளை பிராக்கெட்டுக்குள்ள +1 வருமோ? இல்லையா சார்? சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். e பவர் minus 2s minus 4x கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை e பவர் இன்டு சார் x விட்டுட்டோம் சார். x ல வந்து இங்க e இங்க x e பவர் minus 2sx எழுதி x minus 4x அப்ப இதுக்குள்ள கொண்டு போறீங்க 2sx into e பவர் divided by e power minus 2sx minus 2 plus e6 அப்ப c சார் minus 2x போடல. எங்கடா கண்ணே, எங்க சொல்ல போறேன்? minus 2x ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறேன் பாரு. ஆமா சார். என்ன வேணும் கண்ணே? இது பாரு x உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x minus t உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். எனக்கு இந்த டைம் ஒரு x விட்டுட்டீங்க சார். சரி பாத்துக்கலாம், நான் இன்னொரு போடுறேன். மேல இருக்க டைம் கரெக்ட் தானே? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நீ அந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டாம். மல்டிப்ளை இது வந்து இதை கேன்சல் பண்ணணும். இதை கேன்சல் பண்ணி இதனோட ஆப்போசிட் சைன் பண்ணணும். மல்டிப்ளை போர்ட் சைடு பை e பவர் 2s plus 1 into x. அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணிடு. சார் அப்படி டிவைட் மட்டும் பண்ணலாம் சார். டிவைட் பண்ணிட்டு மறுபடியும் மேலே தானே கொண்டு போகிற சார்? அது பரவாயில்ல சார், டிவைட் பண்ணியே போகலாம் சார். சரி, அப்போ 2 ஒர்க் பண்ணுறதா பண்ணு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்னாச்சு? e பவர் இது உள்ள கொண்டு போயிடு minus 2s minus 4x டிவைட் பை இதையும் உள்ள கொண்டு போயிடு. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வச்சு டிவைட் பை e பவர் minus 2sx e பவர் minus 2sx minus x கரெக்ட்டா? plus c டிவைட் பை அதே டைம் எழுது e பவர் minus 2sx minus x. கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் ஓகேவா? இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. 6 டிவைட் பை எஸ் ப்ளஸ் 2 இது மேலே பொசிஷன் என்ன கிடைக்கும்? இது எஸ்எக்ஸ் விட்டுட்டேன், எஸ்எக்ஸ் இருக்குது. அப்போ இ பவர் மைனஸ் 2sx மைனஸ் 4x ப்ளஸ் 2sx ப்ளஸ் எக்ஸ். கரெக்டுங்களா? ப்ளஸ் சி இன்ட்டு இது மேலே கொண்டு போயிருங்க. இ பவர்
2sx plus x. கரெக்டாப்பா? ம் இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? நோ சார். அப்போ கேபிட்டல் y ஈக்குவல் என்ன இருக்குது? 6 by s plus 2 2 e power ம் minus இந்த 3x டேர்ம் கட் ஆயிடும். minus minus 3x 3x plus plus c into c e power ம் 2sx plus x. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஒருக்கா லேப்லாஸ் எடுக்கணும் கண்டிஷனில். அவசரப்படாத, இது ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணிட்டு அப்புறம் லேப்லாஸ் எடுக்கணும். சார் அதான் சார். அந்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க? இந்த டேர்ம் இன்ஃபினிட்டி சார் ஆகும். இது வந்துட்டு ஆக்சுவலாக y ஆஃப் எக்ஸ் கமா எஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் சார். ம் அவங்க வந்துட்டு இங்க வந்து ஜீரோன்னு சொல்றாங்க. ஏன் ஜீரோ சொல்றாங்க? y ஆஃப் எக்ஸ் கமா 0 கொடுத்துட்டாங்க. ம் ஓ நடக்கனே இது ஜீரோ நான் ஆஸ் பர் ரெண்டு இந்த சொல்லி கண்டிஷன் மட்டும் காட்டுறீங்களா சார்? y of x, t is bounded. ஓகேங்களா? is boundedனா as x tends to infinity வர வேணும். இங்க x tends to infinity போடும்போது என்ன infinity ஆயிடும். அப்போ only possible c equal to 0. ஓகே? அப்போ only possible c equal to 0 போட்டா இது infinity ஆகாது. புரியுதுங்களா? சார் ஒரே நிமிஷம் கண்டிஷன்ஸ் மட்டும் காட்டுறீங்களா சார்? என்ன கண்டிஷன் தான் கண்ணு? ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்களா சார் ஒரு ஸ்டார்டிங்ல? கண்டிஷன் தான் கொடுத்துக்கறாங்க. இங்க x greater than 0 னு கொடுத்துக்கறாங்க. மத்த இந்த ரூல் தான். x greater than 0 மீனிங் என்ன? x tends to infinity ஆகும். up to infinity வரைக்கும் போகும். வேற क्वेश्चनல சால்வ் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க சார். இது செகண்ட் ஆர்டர். ஒரே நிமிஷம் ரெண்டு கண்டிஷன் கொடுக்கறனால இது செகண்ட் ஆர்டர் இல்ல. ஒரே du by dx தான் சார் வித் u of 0, t யும் u of x, 0 கொடுத்திருப்பாங்க. ஓகே. நான் அந்த u of 0, t வந்துட்டு லாப்லாஸ் எடுப்பேன் சார். ஆமா அது தனி. அப்ப எனக்கு u of 0, s equal to 0 னு வரும். அதுல இருந்து நான் x equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். ஓகே. அது ஒரு ரூல் இருக்குது. இது பேசிக் ப்ராப்ளம். அது வந்து நீங்க பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்துல நீங்க அப்ளை பண்ணி போடுறீங்க. சோ எப்ப இருந்தாலும் கடைசில x equal to 0 வந்துரும். ஆமா x tends to infinity போற அந்த கான்ஸ்டன்ட் டைம் 0 ஆயிடும். the constant term 0 ஆயிடும். இங்க x equal to 0 இங்க x equal to 0 போடுவோமா x equal to infinity போடுவோமா? அங்க x equal to 0 போடுவேன். டேய் கண்ணு அங்க வந்து x equal to 0 கொடுத்துக்கறாங்க. நீ சொன்ன கேஸ்ல பாருங்க. நீங்க என்ன கேஸ் சொன்னீங்க? சார் கொடுக்கல சார். ஒருக்கா லாப்லாஸ் எடுத்து தான் போடுவேன். அதானே கண்ணே. அது சொதப்பதங்க பாரு. இங்க 0 தான இருக்குது. x வந்து 0 தான இருக்குது. அதனால x வந்து 0 கேஸ் போட்டு நீ அப்ளை பண்ணி போடுவ. புரியுதா? x equal to 0 கேஸ் அப்ளை பண்ணி போடுவ. இங்க பாருங்க வேற x தான் இருக்குது. x பத்தி அவன் சொல்லல. அப்ப இங்க x ஓட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க? greater than 0 னு சொல்லிக்கிறாங்க. அப்ப greater than 0 னா x up to infinity வரைக்கும் போக பாசிபிள் இருக்கு. சரிங்களா? x equal to 0 பத்தி இங்க சொல்லல. ஓகே. அதனால x infinity ன்னு எடுத்துக்கறோம். x infinity எடுத்துட்டா நமக்கு finite bounded தான். சரிங்களா? இது bounded போது இது only bounded னா இந்த பாருங்க x infinity போட்டு இது infinity ஆயிடும். அப்ப only possible c equal to 0 இருக்கும்போது தான் இது bounded ஆகும். அதனால c வந்து நம்ம 0 னு எடுத்துக்கறோம். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் c equal to 0 னு எடுத்துக்கறோம். சரிங்களா? ஓகே சார். நீ சொன்ன மாதிரி எப்பவுமே பவுண்டட்னா c 0வா சார்? இல்லப்பா. நான் வந்து இங்க கேஸ் கொடுத்தது வந்து y of x, 0 கேஸ் மட்டும் தான் கொடுத்துக்கறேன். சரிங்களா? அப்ப x வந்து up to எது வரைக்கும் போகும்? infinity வரைக்கும் போகும். பட் நீ கொடுத்த ஒரு கேஸ் பாத்தீங்களா? y of 0, t ஒரு வேல்யூ, y of x, 0 ஒரு வேல்யூ போட்டுக்கிறீங்க பாத்தியா? இந்த இடத்துல வந்து நீ c வந்து 0 போடணும் அவசியம் கிடையாது. c ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இத பேஸ் பண்ணி. அதுல கண்டுபிடிப்பேன் c னா. c ஓட வேல்யூ இதுல கண்டுபிடிக்கணும். பட் only இந்த கேஸ் மட்டும் கொடுத்திருந்தாங்கனா. எந்த கேஸ்? இந்த கேஸ். இந்த கேஸ் சார். இந்த கேஸ் வெறும் y of x, 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படினு கொடுத்ததுனா y ஓட x ஓட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்ப வந்து c வந்து 0 ஆகும். சோ y of x, 0 ன்னு மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா நான் எப்பவுமே c equal to 0 எடுத்துக்குவேன். 0 எடுத்துக்குவேன். ஓகே டன் புரியுது. ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருந்தானா c ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே. கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குதா? கிளியர் சார். சூப்பர் வெரி குட். அப்போ y of x, s is equal to 6 divided by s plus 2 e power minus 3x. ஓகே சார். இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனும். இதுக்கு இப்போ இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுக்கணும். அப்ளையிங் இன்வெர்ஸ் லாப்லாஸ் on both sides. ln y of s இல்ல கான்செப்ட் 6 e power minus 3x L inverse of 1 by s plus 2.
ஸோ ஒய் ஆஃப் எஸ். ஸோ ஒய் ஆஃப் எஸ்ன்னு எழுதணுமா ஒய் ஆஃப் டீன்னு ஒய் எழுதணுமா? எக்ஸ் கமா டி எக்ஸ் கமா டி எக்ஸ் கமா டி எஸ். ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி. இல்லைன்னா நம்ம வெறும் ஒய் ஆஃப் எஸ்ன்னு எடுத்து ஒய் ஆஃப் டீன்னு எழுதிக்கலாம். ஒய் ஆஃப் டீன்னு எழுது ஒய் ஆஃப் டீன்னு எழுதுது பிடி இல்ல பிடி வந்து ரெண்டு வேரியபிள் இருக்கும் பிடி இன்டூ இ பவர் மைனஸ் 2t. ஸோ வேணா இ பவர் 2 கேன்சல் இது சேர்த்து எழுதுனா அப்போ 6 இ பவர் மைனஸ் 3x மைனஸ் 2t. ரெண்டு காமன் எடுத்தா மைனஸ் காமன் மைனஸ் காமன். ஸோ 3x ப்ளஸ் 2t. அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நீங்க ரெண்டு கேஸ் வச்சு சொல்றீங்க. ரெண்டு கேஸ் வந்து சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு கேஸ்